எங்களோட கப்புள் ட்ரிப் ஆஃப்டர் 21 இயர்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறது. 3 டேஸ்க்கான ஐட்னரியை அப்படியே பக்காவாக பேக் பண்ணி பார்சல் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் பண்ண தப்பு என்னன்னு சொல்லியிருக்கோம், நாங்கள் பண்ண சரி என்னன்றதையும் சொல்லியிருக்கேன். டிக்கெட் புக்கிங்லேருந்து ஆரம்பித்து என்ன விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும், எந்த டைமுக்கு போனால் சரியாக இருக்கும்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையில் தான் நம்ம சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி 11 o'clock போய் லேண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு உடனேவே கிளம்பியாச்சு. வந்திருக்க இடம் பிரம்பனன் டெம்பிள். கண்டிப்பாக யோகியகர்த்தா போகிறீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். இதுக்கான டிக்கெட் புக்கிங் பார்த்திங்கன்னா க்ளூக் வழியாக தான் புக் பண்ணினோம். இல்லை நீங்கள் அந்த டெம்பிளுக்கு போயிட்டு டிக்கெட் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்க முடியும். Brahman can be taken maybe from the Param and Brahman. Param is the highest, Brahman is the priest. Param Brahman, Pra-Brahman, Prambanan. Etymology, the evolution of a word. இந்த இடத்த விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூர் கைட் தேவை. அங்கே போனதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காக பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இந்த டெம்பிளை பற்றி சொல்லணுன்னா, இது 9th century கட்டப்பட்டது. திரிமூர்த்திக்கான டெம்பிள். சிவன், விஷ்ணு, பிரம்மா, துர்கை எல்லாருக்கான சன்னதியும் இருக்குது. ஒரு படியை நீங்கள் ஏறி போகிறதுக்குமே உங்களுக்கு ஃபிசிக்கலி நீங்கள் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் தான் முடியும். அவ்வளோ ஸ்ட்ரீப்பாக இருக்குது. 240 கோபுரம் இருந்திருக்கு. நேச்சுரல் டிசாஸ்டர்னால் எல்லாமே அப்படியே அழிஞ்சு திருப்பி 16 தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டோனும் அந்த பசில் மேட்சிங் மாதிரி பண்ணி பார்த்து இது மேட்ச் ஆச்சுன்னா இந்த கோபுரத்தோடது அப்படின்னு ஒன்றுத்தையுமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புது ஸ்டோன்ஸ் எல்லாம் புது அந்த கலர் தெரியும், பழசெல்லாம் அசைச்சு அந்த கார்விங்ஸோடு இருக்கும். சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே 2nd largest ஹிந்து டெம்பிள். கம்ப்ளீட்டாக இந்த டெம்பிள் சுற்றி வர பிரகாரத்துலேயும் பார்த்திங்கன்னா ராமாயணா ஸ்டோரி தான் இருக்குது. ஸோ நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒரு கைடோடு அதை நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களையும் புரிஞ்சிக்க முடியும். இந்த டெம்பிளை விசிட் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் டைம் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறது அந்த சன்செட் சமயத்துக்கு. 5:30 டெம்பிள் மூடிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 o'clock எங்களை மாதிரி போனீங்கன்னா பர்ஃபெக்ட் டைமிங்காக இருந்தது. ரொம்ப சன்னியாகவும் இல்லாமல். சாயந்தர வேலை பூஜை இப்போ நடந்துட்டுருக்கு. நம்மளோட பூஜை மாதிரியே அது ரிலேட்டபிளாக இருந்தது. அந்த கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ராமாயண பேலேக்கான ஒரு ஷோவை புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சன்செட் டின்னர் ஒன்று புக் பண்ணியிருந்தார். அந்த கோவில் பேக்ட்ராப்பில் அந்த சன்செட் டைமில் ஒரு பஃபே டின்னர். அது வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் சில இருந்தது, அதனால் மேனேஜபிளாக தான் இருந்தது வெஜிடேரியனாக இருக்கும்னா. ஆனால் அந்த ஆம்பியன்ஸை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஈவினிங்காக அதை இருந்ததுன்னு சொல்லுவேன். ஒரு மாதிரி காய்கறிலாம் போட்டு ஒரு ஸ்டியூ மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ஓகேவாக நம்மளால் சாப்பிட முடிஞ்சது. வித் ரைஸோட அந்த காய்கறியை சேர்த்து கூடவே ஏதாவது இந்த பக்கோடா மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால் அன்னியோட டின்னர் இது போதும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டோம். பட் அந்த ஒரு அரௌண்ட் 6:30 அந்த சன்செட் டைமில் அங்கே உட்காந்து சாப்பிட்றதுங்கிற எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நிறைய நீங்கள் ஃபுட்டு உங்களுக்கு அதில் சாப்பிட முடியும்னா அவங்க லோக்கல் ஃபுட்டெல்லாம் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணலாம். டெசர்ட்லாம் ஓரளவு சூப்பராக இருந்தது. ஃபைனலாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் குறை இருந்தால் கூட இது போதும், இதை கொடுத்தாங்கல்ல இந்த ஒர்த்து அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சது இந்த இஞ்சி சொரசம் தான். ஜிஞ்சர் டீன்னு வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம இஞ்சி சொரசம் மாதிரியே இருந்தது. வெல்லம், இஞ்சி எல்லாம் லெமன்லாம் போட்டு அவ்வளோ இதமாக இருந்தது தொண்டைக்கு. ஒன்றும் பெருசாக ஹெவி மீல் சாப்பிடல, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு 2 கிலோ குறைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தோம். ஃபைனலாக பேலே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8 o'clock இன்டோராக பிளான் பண்ணுறாங்க. மழை வரா மாதிரி இருந்ததுன்னா 10:30 முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அன்னியோட டே அதோட
இன்றைக்கி டே 2 அட் யோகியகர்த்தா தான். இன்றைக்கி நம்ம போக போகிறது வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள், போரோபுதூர் அப்படிங்கிறது. 11 o'clock கார் சொல்லியிருந்தோம். காலையில் எழுந்து ரிலாக்ஸ்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூம் டூரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருந்தது. காலையிலே போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் சாயந்தரத்துக்கு மேலே மழை வரா மாதிரி இருக்குது, அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. மோரோவர் 2-3 மணிக்கெலாம் சில இடங்களை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் 11 o'clock வந்து மாற்றின்றது கொஞ்சம் கரெக்டாகவும் இருந்தது. க்ளூக் மூலமாக பிக்கப்பு, ட்ராப்பு, அதுக்கப்புறம் டெம்பிள் விசிட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜ் எடுத்திருந்தோம் அன்றைக்குமே. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் பண்ணிக்கோங்க. பட் இல்லை கொஞ்சம் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும், காசையும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆன் த ஸ்பாட் பை புக் பண்ணிக்கோங்க. கிராப் வந்து கார் பிக்கப் ட்ராப்புக்கெலாம் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணலாம். பட் போகிற வெக்கேஷன் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ஃபுல் பேக்கேஜாக தான் எடுத்துட்டோம். ப்ராப்பராக அந்த டூர் இதை வந்து நம்மளுக்கு டிக்கெட்டில் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுலேருந்து, கைட் பண்ணுறது, எங்கே திருப்பி நம்மளை பிக்கப் பண்ணுவோன்றதை சொல்கிறதுலேருந்து எல்லாமே அந்த டாக்ஸி டிரைவரே பண்ணி கொடுக்கறதா இருந்தது. ஒரு ஹேட்டு கம்பல்சரி தேவை. நல்ல வெயில் அங்கே. நாங்கள் வந்து சரி ஓகே அங்கே போன உடனேவே இது எல்லாமே அங்கே அந்த டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா, கண்டிப்பாக சன்கிளாஸஸ், ஹேட்டு, சன்ஸ்க்ரீனு, ஷூஸ் இது எல்லாமே தேவை. பட் இந்த போரோபுதூர் புத்திஸ்ட் டெம்பிளில் மட்டும் ஷூஸ் வந்து அலோட் கிடையாது. அவங்க ஒரு ஸ்லிப்பர்ஸ் தருவாங்க, அதை தான் போட்டுட்டு போகணுன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. ஆனால் அவங்களோட அந்த கோவிலோட இதை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கணும், ஃபுட்வேர் வேறு போட்டு அப்படிங்கிறனால அவங்களே எல்லாத்துக்கும் கொடுக்கறதா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு தந்தன மொமெண்ட்டு தான் இது. ஆஃப்டர் 21 years எங்களோட ட்ரிப்பு எப்படி இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாமே ஆஸ் பர் பிளான் போக முடிஞ்சுது. ரொம்ப என்ஜாயபிளாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஒரு 10 வயசு குறைஞ்சா மாதிரியான ஃபீல் இருந்தது. இன்ஃபேக்ட் சொன்னால் நம்மளுக்குள்ளே இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிறதே நம்மளுக்கே உணர்த்துகிற ஒரு ட்ரிப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இவ்வளோ இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி அப்படி பசங்க அது இதுன்னு இந்த ஸ்ட்ரெஸ்ஸிலே ஒரு விதமாக இருந்திருப்போம். இப்போ 2 பேர் மட்டுமா திரும்பி அதே இதை ரீலீவ் பண்ணும்போது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஸோ ஹஸ்பண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு பிளான் பண்ணிவிடுங்க. ஒய்ஃப் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பிளானராக மாதிரி பிளான் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இங்கேயுமே டூர் கைடு ஒரு மாதிரி குரூப்பாக பிரித்து இந்த டெம்பிள் விசிட்டை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது இருந்தது. எல்லாமே இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு தான். பட் ஒருத்தர் இவர் என்னமோ இலைய வச்சுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு டூர் கைட் பார்த்திங்கன்னா வேறு எதையோ ஒன்றத்தை காமிக்கிற மாதிரி இருந்தது. ஒரே விஷயத்தை எல்லா டூர் கைடும் சொல்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. பட் இந்த டெம்பிளுக்கு பெரிய அளவில் கைடு தேவையில்லைங்கிறது தான் அப்புறம் நாங்கள் ரியலைஸ் பண்ணது. இந்த டெம்பிளுமே நிறையா லெவல்ஸ் 9 levels இருக்குது. அந்த செருப்பை போட்டுட்டு ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த டெம்பிள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் simply.suba.singapore இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டெம்பிள் எப்படி இருந்ததுன்றதை அதில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஒரு லஞ்சுக்கு வெஜிடேரியன் எங்கேயாவது விடுங்கன்னு சொன்னோம். அந்த டிரைவர் இங்கே தான் எங்களை கூட்டின்னு வந்து விட்டார். பார்க்க எல்லாம் காய்கறி மாதிரியே தான் இருந்தது. ஆனால் ஏனோ தெரியல அதை சாப்பிடவே முடியல. ஏதோ ஒரு விதமான ஸ்மெல் அதில் இருந்ததுனால இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது. காலையில் நாள் எடுத்துகிட்டு வந்தே இட்லியை வச்சு ஓட்டிட்டேன். மதியானமும் அப்படி ஆச்சு. அதனால் ராத்திரியாவது ஏதாவது சாப்பிட்ணும், கொஞ்சம் உப்பு சப்பு இதோடு சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. அங்கே வந்து இந்த ஃப்ரோசன் வெஜிடபிள், ஏன்னா நம்ம வந்து ஒன்றுமே சத்துக்கு என்னை வந்து கிட்டத்தட்ட 10,000 ஸ்டெப்பு 15,000 ஸ்டெப்பு ஏற வைக்கிறாங்க, ஆனால் சாப்பாடு ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது அந்த பன் அந்த மாதிரிலாமா வாங்கிக்கலாமான்னு போயிருந்தோம். இது ஏதோ இந்த பெரிய ஹியூஜ் ஜெயண்ட் சூப்பர் மார்க்கெட் போல இருக்குது. எல்லாமே ஜெயண்ட்டாக இருந்தது. இவ்வளோத்தையும் வாங்கி என்னப்பா பண்ணுறதுங்கிற மாதிரி இருந்தது. பட் இது ஏதோ ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டுன்னு அவர் எங்களை வந்து இறக்கி விட்டார் டிரைவர். பட் நமக்கு தேவை ஒரு நாளைக்கானது. ஸோ சம்டைம்ஸ் இப்படி தான் நம்ம வந்து எல்லா இடத்தையும் சமாளிப்போம் அப்படின்னு. அங்கே போனோடனே க்ரீன் ஃபீல்ட்ஸ் இந்த யோகட் இருந்ததுன்னு பார்த்து ஆசையாக எடுத்துட்டோம். பட் அதில் ஒரு சொதப்பல் நடந்தது, என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ காலையிலேருந்து சத்தான உணவாக சாப்பிட்லன்னு என் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. சுகர் கிடையாது, வெஜிடேரியன் அப்படின்னா இந்த ஊரில் சர்வைவே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுருக்கு. பட் ஆனால் நாங்கள் ரூமில் வந்து அந்த ரூம் டூர் பண்ணும்போது அந்த ஓரமாக போனோன்னா அப்போ ஒரு ஃபங்கி ஸ்மெல் வந்தது. அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கடவுளே எனக்காக அனுப்பி வச்சுருக்காரு. ஒரு சீப்பு வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸு, இன்னும் என்னென்னமோ ஃப்ரூட், ஆரஞ்சு இருந்தது, பேர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு நினச்சின்னு இருக்கேன். இருக்கோ இல்லையோ இதை சாப்பிட்றோம், சாப்பிட்டு உடம்ப தேத்துறோம். இந்தோனேஷியாவில் இருந்தாலும்
அன்றைக்கி நைட்டு அந்த நூடுல்ஸ் சூப்பராக ஸ்பைஸியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரோசன் வெஜிடபிள்லாம் போட்டு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே முடிவு பண்ணிட்டேன், அரிசி எடுத்துன்னு வந்திருக்கோம், பாத்திரம் எடுத்துன்னு வந்திருக்கோம், சாதம் வைக்கிறோம், வடிக்கிறோம், தக்காளி தொக்கை கலந்து எடுத்துன்னு போகிறோம். இன்றைக்கி சோத்து முட்டையோடு தான் வெளியிலேயே போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன். கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருந்தது சாதம். எனக்கு அந்த இண்டக்ஷனில் மேபி ஒரு இதுவாக தெரியல. பட் இருந்தாலும் இதை விட ஒரு நல்ல சாப்பாடு இந்த தக்காளி சாதத்தை விட இந்த யோகிய கர்த்தால எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்லாம் அதோட அருமை பெருமைகளை சொல்லி பேக் பண்ணியாச்சு. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தயிர் வாங்கும்போது ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா நேச்சுரல் யோகர்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்தது. சரி நேச்சுரல் யோகர்ட் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து நிறைய தயிர் இருக்குது, நிறைய தயிர் விடுறேன், இன்றைக்கி கலக்கிறேன், இதுலேருந்து தான் ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாம் எனக்கு வரப்போகுது அப்படின்னு சாதத்தில் கொட்டும்போதே ஒரு மாதிரி தடன்னு கொட்டுற மாதிரி இருந்தது. என்ன இது இப்படி இருக்குது தயிர், சரி ஏதோ அப்படி இந்த ஊரில் அப்படி இருக்கும் போல இருக்குன்னு நினச்சி கலந்து உப்பெல்லாம் போட்டுட்டேன். போட்டு எடுத்து வாயில் போடும்போது ஜஸ்ட்டு பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருந்ததை தான் வாயிலையே போட்டு பார்த்தா தான் அது இனிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ சர்க்கரை போட்ட தயிர் அது. யோசிச்சு பாருங்கள், தயிர், சர்க்கரை, உப்பு சாதத்தில் கலந்துருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெஜிடேரியன் கூட்டிகிட்டு போய் என்னமோ ஸ்மெல் இருக்குதுன்னு சாப்பிட்டதுக்கு இதுவே பரவாயில்லன்னு சாப்பிட்றதா இருந்தது. இன்றைக்கி டே 3 அட் யோகிய கர்த்தா. இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னா, ஒரு ஜீப்பில் ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போக போகிறோம். அதுக்கான கெட்டப்பில் கிளம்பியாச்சு. ஸோ இன்ட்ரோ வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். பிக்கப் ட்ராப் மட்டும் கார் வந்து லோக்கலாக புக் பண்ணிட்டோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா மவுண்ட் மெராப்பி, அதுதான் ஒரு ஆக்டிவ் வல்கேனோ இருக்கிற இடம் இது. இதில் ஜீப்பில் நம்ம போகிறோம். ஸோ இது தேவையா, இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கலாமா அப்படிங்கிறதுலாம் என் கேள்வியாக இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துலையும் அது சொன்ன விஷயம் என்னென்னா, இது வந்து 2025 கூட ஒரு தடவை அந்த வல்கேனோ வந்து பொங்கி எழுந்திருக்கு. இவ்வளோ க்ளோஸில் நம்ம போய் இதை பார்த்துட்டு வரணும்னு என்ன அவசியம், 21 வருஷம் கழிச்சு வேறு கூட்டிகிட்டு போகிறாரே அப்படிங்கிற கவலைலாம் இருந்தால் கூட. ஆனால் அன்றைக்கி அவர் கொஞ்சம் டல்லாக இருந்தார். ஏன்னா இந்த ஜீப் ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒரே பயங்கர அந்த டீசல் ஸ்மெல்லு, முன்னாடி போகிற வண்டியிலேருந்து புகை அவ்வளோ. ஒரு ரெயின் கோட்லாம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து தண்ணிக்குள்ளெல்லாம் இறக்க போகிறாங்க ஜீப்பை, அதனால் அதெல்லாமும் வாங்கிட்டு ரொம்ப பிளான்டாக தான் நான் போயிருந்தேன். ஆனால் இதுக்கு பிளான் பண்ணல, ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு போயிருக்கணும். இந்த புகை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பயங்கரமாக அவருக்கு வயிற்ற பெரட்ட ஆரம்பித்தாச்சு. அதனால் கொஞ்சம் அவர் டல் ஆகிட்டார். ஸோ இன்றைக்கி ஃபுல் ட்ரிப்பு எப்படி ஆக போதோ அப்படிங்கிற கவலை எனக்குள்ளே வந்தாச்சு. அந்த புகைக்கு பின்னாடி தான் போக வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா அந்த ஜீப்லேயே கூட்டிகிட்டு போய், நம்மளை வேணும்னா குரூப் ஜீப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து எங்கள் 2 பேருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக தான் புக் பண்ணியிருந்தோம். அதனால் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த இடத்துல 4 பேர்லாம் இடிச்சிட்டு உட்காரணுன்னா கஷ்டமாக இருக்கும். இந்த வல்கேனோ வந்து எப்போல்லாம் பொங்கி எழுதோ அந்த சமயத்துக்கு இந்த ஒரு பாம் ஷெல்டர் மாதிரி கவர்மெண்ட்டில் கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து அந்த ஊர் மக்கள்லாம் சேஃபாக இருந்துக்கலான்னு. பட் 2010 வந்த அந்த இது என்ன ஆயிருக்குன்னா, அந்த புகை இருக்குல்ல, அது வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சஃபகேட் ஆகி அப்படி நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்த இப்போ வந்து சும்மா இந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து காமிக்கிறாங்க. பட் உள்ளே போகும்போது ரொம்ப கொஞ்சம் ஹெவி ஹார்ட்டடாக இருந்ததுன்றதை தாண்டி ஒரு சஃபகேஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது இடமே அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த வல்கேனோ வழிஞ்சு வர இடத்துல இது கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அவ்வளோ தூரம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்லாம் ஊருக்குள்ளே வந்திருக்கு அந்த நெருப்பு குழம்பு. ஸோ ஸ்டில் ஆனால் இந்த பீப்புளெலாம் வந்து இந்த இடத்த விட்டு போகாமல் அவங்களுக்கு தொழில் இங்கே தான்றதுனால இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கடைகள், அவங்களோட வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி இருக்காங்கன்னு. இது எல்லாமே அந்த வல்கானிக் ஸ்டோனில் பண்ண அந்த இது என்ன சொல்கிறது, நம்ம அம்மிக்கல், ஆட்டுக்கல் மாதிரி. அங்கே போனீங்கன்னா இதை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, நான் வாங்கிட்டு வந்த ஆசைக்கு. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கும் பிடிச்சிருக்குன்னா வாங்கலாமே அப்படின்னு. இந்த இடத்துல வந்து நிறைய அந்த ஜிஞ்சர், நான் கஷாயம் குடித்தேன்னு சொன்னேன் இல்லையா, சொரசம் மாதிரி, இஞ்சி சொரசம் மாதிரி குடித்தேன்னு, அந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கெட்டில் விற்றுருக்காங்க. ஸோ இந்த ஆண்டி வந்து அவங்களே பண்ணுறாங்க அப்படின்றத சொன்னாங்க. உடனே என் ஹஸ்பண்ட் வந்து இதில் என்ன போட்டிங்கன்னா, நல்ல அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அவங்களுக்கு இங்கிலீஷில் தெரியல. எப்பயுமே நமக்கு ChatGPT தான் இப்போ தான் ஹெல்ப் பண்ணுறது இல்லையா. லவங்கம், பட்டை, அப்புறம் வந்து இஞ்சி, வெல்லம் எல்லாம் போட்டு அதை தண்ணியில் கலந்து குடித்த உடனே வயிற்ற பரட்டலே நின்றுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தது அது.
ஸோ பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. யோகியகர்த்தாக்கு யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்கன்னா எனக்கு 2 பாக்கெட் அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் அப்போ தெரியாமல் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு விட்டுட்டோம். ஸோ இந்த ஜீப்பெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அவ்வளோ 4 பேர் இதில் உட்கார முடியாது. 2 பேர் ஏறி உட்காரதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 2-3 ஸ்பாட்டுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. அடுத்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா இது வந்து பட்டு ஏலியன் அப்படின்னு. ஏலியன்னா ஏதோ ஒரு ஸ்டோன் போல் இருக்குது. அது வந்து மூவிங் ஸ்டோன் அப்படிங்கிறது அவங்களோட அந்த ஜாவனீஸ் லாங்குவேஜில். ஒரு கல் வந்து அந்த வல்கானோலேருந்து வழிஞ்சு வந்து இங்கே நின்று இருக்குது. அது பார்க்குறதுக்கு ஒரு ஏலியன் ஃபேஸில் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா தெரியுதா, ஒரு கலைக்கண்ணோடு அதை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு கண் எது மூக்கு எதுன்னு தெரியும். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நேரம் எங்கே இருக்குது மூக்கு அப்படின்னு கேட்டார். அப்புறம் நான் போய் இது பாருங்கள், இது கண்ணா, இது 2 கண், இது மூக்கு, இது வாய் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். காதெல்லாம் கூட இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரியில் அந்த நேச்சுரலாக நடக்கிற சில இது வந்து எந்த அளவுக்கு அந்த மக்களை வந்து பாதிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. அடுத்ததாக வந்து ஒரு வீடை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அந்த வீடு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு இது மாதிரி இருந்திருக்கு, ஒரு பேலஸ் மாதிரி. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த புக்ஸு, தையல் மிஷின், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே லிவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வல்கானோ அப்படி வழிஞ்சு வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஆஷ் தான் படிஞ்சிருக்கு. அதுலேயே அத்தனை பேர் இறந்துருக்காங்க. இவங்கள எல்லாரையும் வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் அப்பப்போ கொடுக்கறது இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அது நைட் ஏதோ 12 o'clock அப்படி நடந்ததுனால பெரிய அளவில் அது மாதிரி லைக் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல, எவாக்குவேட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஆயிருக்கு. நிறைய பேர் அப்படியும் சேவ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இந்த இயற்கை சீற்றத்தை மட்டும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போவும் அந்த நெருப்பு குழம்பு பார்த்திங்கன்னா வழிஞ்சு வருதான். பட் இந்த ஊர் சைடு இல்லாமல் வேறு டைரெக்ஷனில் போகிறதுனால சேஃபு அப்படின்னு இப்படி எல்லாம் வந்துன்ருக்கும். அடுத்ததாக இந்த ஜீப் ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புன்னாங்கல்ல, அது ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் என் கேள்வியாக இருந்தது. ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு தண்ணி இருந்தது குட்டியாக. இதுக்குள்ளே இந்த ஜீப்பை விட்டு இந்த அழுக்கு தண்ணியெல்லாம் மூஞ்சில் அடிக்க வைக்கிறதுனால தான் இதுக்கு அது பேருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. நம்ம ஜீப்னால் வர தண்ணியை தாண்டி பக்கத்தில் போகிற ஜீப்னால் நம்ம மேலே அடிக்கிறது ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு தான் அந்த ரெயின் கோட்டு சேஃபாக வாங்கிட்டு போயிருந்தோம். அதனால் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். பட் இங்கே இருக்கிற எல்லாம் இந்த டிரைவர்ஸு, கைடு இவங்கெல்லாம் வந்து வீடியோ சூப்பராக எடுத்து தராங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காகவே அவங்களாம் அதில் ட்ரெயின்டாக இருக்காங்க. ஃபோட்டோகிராஃபிக் சென்ஸ் இருக்குது. ஸோ கொடுத்தீங்கன்னா அழகாக எடுத்து தந்துடுவாங்க. இந்த ஜீப் மட்டும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி வரைக்கும் புக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபைனலாக எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு குடும்பம் இருக்கிறது, குட்டிகளும் இருக்கிறார்கள்ன்றது ஞாபகம் வரும். அப்போ வந்து குட்டியாக ஒரு ஷாப்பிங்கை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த ஊர்லேருந்து வாங்கின்னு வந்து கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணிடுறது தான். எல்லா டேவும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பு கடவுளுக்கே சம்மதமான ட்ரிப்பு அப்படின்னு நாங்கள் ஏன் தெரியுமா இதை யோசித்தோம். ஒரு நாளும் மழை கொட்ட போது டாக்ஸி வந்தால் ஏறுவோம், இல்லைனா தொப்பெல்லாம் நனைஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரியே நிற்போம். கரெக்டாக காருக்குள்ளே ஏறுவோம், மழை கொட்டும். அதே மாதிரி அந்த 45 minutes ட்ராவல் முடித்து இறக்கி விடும்போது பார்த்திங்கன்னா மழை நின்றுடும். ஸோ அதனால் நிறைய இன்சிடென்ட்ஸ் இது 1 நாள் 2 நாளில் 3 நாளுமே இப்படி நடந்தது. இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, என்னோடய ப்ரேஸ்லெட் ஒரு இடத்துல அவிழ்ந்து விழுந்தாச்சு. அதை நான் பார்க்காம வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் அங்கே என்னமோ இருக்குது பாரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் போய் பார்த்தா என்னோடய ப்ரேஸ்லெட் அது. ஸோ தொலைஞ்சிருந்ததுன்னா நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். டே 1 அப்படி இருக்குன்னா நம்ம அதை தேத்திக்கிறதுக்கே அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக எடுத்திருப்போம். பட் அப்படிலாம் இன்சிடென்ட் ஃப்ரீயாக நடந்ததுன்னா அது கடவுளுக்கே சம்மதமான ட்ரிப் அப்படின்னு நாங்களே நினச்சிட்டோம். இதெல்லாம் வயசாகிறதோட அறிகுறின்னு எங்களுக்கும் தெரியுது. பட் இருந்தாலும் அப்படி ஒரு ஆறுதலை நாங்களே கொடுத்துக்கிட்டோம். இப்படி தான் எங்களோட ட்ரிப்பை வந்து நாங்கள் எண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.